ஹாய் வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்க்குற டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கும்போது நம்ம அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஃபோர்ஸ் என்ன அப்படின்லாம் பார்த்தோம். பட் ஒரு சிஸ்டமில் சார்ஜ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய டோட்டல் சார்ஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஸோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதான் டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வால்யூம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு கம்ப்ளீட்லி ஃபில்டு ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஸோ இதில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதான் சொல்லியிருக்கேன், த சார்ஜ் Q இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ தி வால்யூம் V. த சார்ஜ் per unit volume, that is volume charge density rho. Rho is equal to என்ன கொடுத்துருக்காங்கன்னா, rho is equal to Q by V அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே சார்ஜ் வந்து Q அப்படிங்கிறதுனால யூனிட் வந்து கூலும், பை வால்யூமுக்கு மீட்டர் கியூ, அதான் அதனோட யூனிட் வந்து கூலும் பர் மீட்டர் கியூ. இதே ஸ்மால் வேரியபிள் சார்ஜ் இருந்ததுன்னா dq ஈக்குவல் டு ரோ இன்ட்டு டிவி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்துட்டால், ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் சார்ஜ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. த சார்ஜ் Q இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் எ சர்ஃபேஸ் ஆஃப் தி ஏரியா ஏ. த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q by A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சார்ஜ் பர் யூனிட் ஏரியா அப்படிங்கிறது வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q by A. சார்ஜ் வந்து Q, ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். அப்போ யூனிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கான். இது வேரியபிள் சார்ஜாக இருந்ததுன்னா dq ஈக்குவல் டு சிக்மா dA அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? டோட்டல் சார்ஜ் விச் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் தி டிஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். லீனியர் சார்ஜ், ஒரு லீனியரி ஒயரில் எந்த மாதிரி சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். இஃப் எ சார்ஜ் Q இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் தி லைன் ஆஃப் லென்த் லாம்டா, த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா இஸ் ஈக்குவல் டு Q by L. இப்போ இதனோட யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா Qங்கிறது கூலும், லென்த்துக்கு மீட்டர், அப்போ கூலும் பர் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ ஸ்மால் செக்மெண்ட்டாக இருந்ததுன்னா dq ஈக்குவல் டு லாம்டா dl அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதே கீழே பாருங்கள், நான் யூனிஃபார்ம், தட் இஸ் நான் யூனிஃபார்ம். இந்த பாயிண்ட் பாருங்கள், அங்கே வந்து எல்லாமே யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட், எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜ் தான் அங்கே சொல்லியிருக்கோம். பட் கீழே இஃப் த சார்ஜ் இஸ் நான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் தி வால்யூம், சர்ஃபேஸ் ஆர் லைன், we would have to express the charge densities வந்து rho is equal to TQ by TV. அதாவது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி வந்து dq by TV, அதே மாதிரி சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து dq by TA, அண்டு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி வந்து TQ by DL அப்படின்னு நம்ம எடுத்துருவோம். இங்கே TQ இஸ் த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இன் ஸ்மால் வால்யூம் சர்ஃபேஸ் ஆர் லென்த் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். General, when there is a distribution of direct and continuous charge bodies, we should follow the steps to find the force and the charge Q in all charges அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கண்டிஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட், ஃபிக்ஸ் த இடத்துல ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸ் த ஆரிஜின் கோஆர்டினேட்ஸ். ஆக்சுவலாக ஃபிக்ஸ் த ஆரிஜின் ஆஃப் தி கோஆர்டினேட் சிஸ்டம் அந்த சார்ஜ் Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆரிஜின் நம்ம க்ரியேட் பண்ணோம் அந்த பாயிண்டில். ட்ரா த ஃபோர்ஸ் ஆன் Q டியூ டு தி சரௌண்டிங் சார்ஜஸ் கன்சிடரிங் ஒன் சார்ஜ் அட் எ டைம். ஸோ அங்கே டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இருந்தால் அந்த ஆரிஜின்லேருந்து நம்ம லைன் ஃபார்ம் பண்ணோம். ரிசால்விங் த ஃபோர்ஸ், டிஃப்ரெண்ட் ஆக்சஸில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனிச்சுன்னா எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ரிசால்வ் பண்ணி அதனுடைய டோட்டல் ஃபோர்ஸ் சம்மேஷன் எடுக்கணும். ஸோ அந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் ஃபைனலாக கண்டுபிடிக்கும் போது F இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் FX ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் FY ஸ்கொயர் பண்ணணும். டைரக்ஷன் பண்ணால் அது தீட்டா ஆங்கிள் எடுக்கணும், எஃபெக்டிவ் ஃபோர்ஸ்க்கான ஆங்கிள் tan தீட்டா ஈக்குவல் டு சம்மேஷன் FX பை சம்மேஷன் FY, அதாவது ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷனில் நமக்கு தெரியும். ஸோ
ஸோ அந்த கொஷின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு கொஷின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஃபோர்ஸ் ஆன் ஒன் சார்ஜ் டியூ டு தி அதர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா தெரியும், இந்த இடத்துல ப்ளஸ் க்யூ அப்படிங்கிற ஒரு சார்ஜ் நம்ம எடுத்திருக்கோம். அதிலேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் Q2ங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது. ஸோ Q2 மேலே F2ங்கிற ஒரு ஃபோர்ஸும் Q1 மேலே F1ங்கிற ஒரு ஃபோர்ஸும் அவுட்டோர் டைரெக்ஷனில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா F is equal to F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார். அந்த டோட்டல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட தீட்டா ஆங்கிள் வந்து நமக்கு க்ரியேட் பண்ணுது. இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கும் போது ரூட் ஆஃப் F1 மாடுலஸ் ஆஃப் F1 ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் F2 ஸ்கொயர். ஸோ இப்போ டைரக்ஷன் ஆஃப் தி எஃப் வந்து tan தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் F1 பை மாடுலஸ் ஆஃப் F2 வெக்டார். ஆக்சுவலாக தீட்டா வேரியபிள் ஆக டைரெக்ஷன் மாறிட்டே இருக்குது. சப்போஸ் தீட்டா 0னா எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அலாங் த டைரெக்ஷன் ஆஃப் F2வில் இருக்கும். தீட்டா 90னா ஃபோர்ஸ் F வந்து அலாங் த டைரெக்ஷன் ஆஃப் F1. ஸோ அதை வச்சு நம்ம டைரெக்ஷன் மென்ஷன் பண்ணிடலாம். அதான் tan தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் F1 பை மாடுலஸ் ஆஃப் F2 வெக்டார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷனில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது. ஓகேவா? இன்னொரு கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஏபி இஸ் ஏ லாங் லென்த். ஒரு ஏபி எல் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ராட் நம்ம எடுத்திருக்கோம். இதில் சார்ஜஸ் வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ டோட்டல் சார்ஜ் வந்து Q. அதில் டிஎக்ஸ்னு ஸ்மால் எலமெண்ட் நம்ம எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் டிQ. ஸோ அந்த பிளேஸ்லேருந்து Q சார்ஜ் வெளியில் இருக்கக்கூடிய லென்த் வந்து எக்ஸ். பியிலேருந்து நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா DQ is a small charge element in rod AB at the distance x from Q. Qலேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அந்த DQ சார்ஜ் என்ன ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது? the force on Q due to this element will be dF, variable force dF equal to Q by 4 by epsilon dQ by x square. ஓகேவா? அதாவது கூலும் ஃபோர்ஸ் ரெண்டு சார்ஜை ப்ராடக்ட் பண்ணோம். அதான் Q ஒன்று இருக்குது, இன்னொன்று DQ இருக்குது. ஓகேவா? ஸோ அதை ப்ராடக்ட் பண்ணி பை 4 by epsilon x ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். இப்போ DQ இப்போலாம் மியூ டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மியூங்கிறது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மியூ ஈக்குவல் டு Q by Lன்னு எடுத்துக்கலாம். Q ஈக்குவல் டு மியூ எல். இப்போ DQ ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஸ்மால் லென்த் வந்து டிஎக்ஸ் அப்படிங்கிறனால நமக்கு எடுத்துருக்கோம். ஓகேவா? ஆக்சுவலாக அந்த மியூ ஈக்குவல் டு DQ by dx அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம். DQக்கு பதிலாக மியூ டிஎக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டகிரல் பண்ணோம். டோட்டல் லென்த் நம்ம பார்க்கணும். அந்த ஆக்சுவலாக லிமிட் வந்து A to L + A அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பியிலேருந்து Qக்கு ஒரு ஃபோர்ஸும் ஏயிலேருந்து ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். அதனால தான் லிமிட் வந்து A அண்டு L + A அப்படின்னு எடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் இந்த டிஸ்டன்ஸ் ஏயிலேருந்து Q பாயிண்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து L + Aன்னு வரும். ஏன்னா அதனுடைய லென்த் என்னது? எல், ராடோட லென்த்து. ஸோ அதனால் அது கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎஃப் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். Q by 4 by epsilon இன்ட்டு மியூ பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு. இப்போ Q மியூ வெளியில் எடுத்தால் 4 by epsilon இன்டகரல் A இன்ட்டு L + A இன்ட்டு 1 by எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் நியூட்டன் வருது. இதுதான் டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ராட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. நீட் கொஸ்டின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.